உங்களுக்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியமானது ஆண்டவரே பரிசுத்தமாயும் குற்றமற்றதாய் இருக்கும்படியாய் கர்த்தாவே இந்த ஜெப வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் நாளிலே ஆண்டவரே நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு கூட நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே எப்பொழுதும் குற்றமற்றதாய் இருப்பதற்கு ஆவியானவரே நீர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய ஆவியானது எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கட்டும். எங்க ஆத்மாக்குள்ளே ஆண்டவரே பாவமான எண்ணங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்க ஆத்மாக்குள்ளே கிரியை செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய ஆத்மானது ஆண்டவரே இந்த உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டு இருக்குமானால், மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்குமானால், கர்த்தர் இந்த ஜெப வேளையில அப்பா ஒரு விஷயம் எங்க ஆத்மாவை நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியாய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க சரீரத்தின் மூலமாய் நாங்கள் எந்த ஒரு பாவமான காரியங்களையும் செய்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் யோசிப்பை போல காத்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்கடையத்தக்கதான ஒரு பரிசுத்தம், குற்றமற்ற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆவியின் கனிகளால் நாங்கள் நிரப்பப்பட்டு சுவாமி ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவரும் கைவிடப்பட்டவர்களாய் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வருகை ஆண்டவரே அதி சீக்கிரமாய் இருக்கிறபடினால் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்க குடும்பத்துல இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.